டாக் வித்கார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறையாசிரியருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 128, எண்ணிக்கை 26ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. 2ஆம் கணக்கெடுப்பு என்னும் தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். அந்த கொள்ளை நோய்க்கு பின்பு ஆண்டவர் மோசேயிடமும் குரு ஆரோன் மகன் எலெயாசரிடமும் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதிலும் 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள போருக்கு செல்லத்தக்க இஸ்ரேலின் ஆண் மக்கள் அனைவரையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக கணக்கெடுங்கள் என்றார். மோசேயும் குரு எலெயாசரும் எரிக்கோவுக்கு எதிரே யோர்தான் எடுத்த மோவாபு சமவெளியில் அவர்களிடம் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே 20 வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை கணக்கெடுங்கள் என்று கூறினர். எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த இஸ்ரேலின் ஆண் மக்கள் பின்வருமாறு: ரூபன் இஸ்ரேலின் தலைமகன், ரூபன் புதல்வர் அனோக்கு, அனோக்கு வீட்டார், பல்லு வீட்டார், எட்சரோன் வீட்டார், கர்மி வீட்டார். ரூபன் குடும்பங்கள் இவைகளே. இவற்றில் எண்ணப்பட்டோர் 43,730 பேர். பல்லு புதல்வர் எலியாபு புதல்வர் நெகுவேல், தாத்தான், அபிராம், கோராக்கின் கூட்டத்தார் ஆண்டவருடன் வாக்குவாதம் செய்தபோது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக போராடுமாறு மக்கள் கூட்டமைப்பு தேர்ந்தெடுத்த நாத்தானும் அபிராமும் இவர்களே. அப்போது நிலம் வாயை திறந்து கோராகுடன் சேர்ந்து அவர்களை விழுங்கியது. நெருப்பு 250 பேரை கவ்வியது. அக்கூட்டம் மாண்டது. இவ்வாறு அவர்கள் ஓர் எச்சரிப்பாயினர். ஆனால் கோராகு புதல்வர் மடியவில்லை. தங்கள் குடும்பங்கள் வாரியாக சிமியோன் புதல்வர் நெமுவேல் வீட்டார், யாமீன் வீட்டார், யாக்கின் வீட்டார், செராகின் வீட்டார், சாவூல் வீட்டார். சிமியோன் குடும்பங்கள் இவையே. இவர்கள் 22,200 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக காத்து புதல்வர் செப்போன் வீட்டார், அதி வீட்டார், சூனி வீட்டார், ஒசுனி வீட்டார், ஏரி வீட்டார், அரோது வீட்டார், அரேலி வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி காத்து புதல்வர்கள் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 45,500 பேர். யூதாவின் புதல்வர் ஓனான் என்போர். ஓனான் ஆகியோர் கானான் நாட்டில் இறந்தனர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யூதாவின் புதல்வர் சேலா வீட்டார், பெரேட்சு வீட்டார், செராகு வீட்டார், பெரேட்சின் புதல்வன் எட்சரோன் வீட்டார், ஆமூல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி யூதாவின் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 76,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இசக்கார் புதல்வர் தோலா வீட்டார், பூவா வீட்டார், யாசுபு வீட்டார், சிம்ரோன் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி இசக்கார் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 64,300 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக செபுலோன் புதல்வர் செரேது வீட்டார், ஏலோன் வீட்டார், யாகுவேல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி செபுலோன் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 66,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் மனாசேயும் எப்ராயும் ஆவர். மனாசே புதல்வன் மாக்கீர் வீட்டார், கிளையாதின் தந்தை, கிளையாது வீட்டார். கிளையாது புதல்வர் இவர்களே. இயசேர் வீட்டார், ஏலேக்கு வீட்டார், அசிரியேல் வீட்டார், செக்கேம் வீட்டார், செமிதா வீட்டார், ஏபேர் வீட்டார். ஏபேர் மகன் செலோபுகாத்துக்கு புதல்வர்கள் இல்லை, ஆனால் புதல்வியர் இருந்தனர். செலோபுகாத்தின் புதல்வியர் பெயர்கள் மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா. மனாசேயின் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் தொகை 52,700. தங்கள் குடும்பங்கள் வாரியாக எப்ராயிம் புதல்வர்கள் இவர்களே. சுத்தேலாகு வீட்டார், பெக்கேர் வீட்டார், தகான் வீட்டார். சுத்தேலாகின் புதல்வன் ஏரான் வீட்டாருமே. அவர்கள் எண்ணிக்கைப்படி எப்ராயிம் புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 32,500 பேர். ஆக மொத்தம் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் இவர்களே. தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமின் புதல்வர் பேலா வீட்டார், அசுபேல் வீட்டார், அகிராம் வீட்டார், செபூபாம் வீட்டார், கூபாம் வீட்டார்,
பேலா புதல்வர் அருது நாமான் என்போரே. அருது வீட்டார், நாமான் வீட்டார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமின் புதல்வர் இவர்களே. அவர்கள் தொகை 45,600. தங்கள் குடும்பங்கள் வாரியாக தான் புதல்வர் இவர்களே. சூகாம் வீட்டார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இவைகளே தான் குடும்பங்கள். அவர்கள் எண்ணிக்கைப்படி சூகாம் குடும்பத்தினர் 64,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக ஆசேர் புதல்வர் இம்னா வீட்டார். இசுவி வீட்டார். பெரியா வீட்டார். பெரியா புதல்வர் ஏபேர் வீட்டார். மல்கியேல் வீட்டார். ஆசேர் புதல்வி பெயர் செராகு. அவர்கள் எண்ணிக்கைப்படி ஆசேர் புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 53,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக நப்தலி புதல்வர் யாகுட்சேல் வீட்டார். கூனி வீட்டார். எட்சேர் வீட்டார். சில்லேம் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி நப்தலி குடும்பங்கள் இவையே. அவர்கள் தொகை 45,400. ஆக இஸ்ரவேலின் ஆண் மக்கள் தொகை 6,01,730. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, பெயர்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமை சொத்தாக பங்கிடப்படும். குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் நீ அதனதன் உரிமை சொத்தை கொடுப்பாய். ஒவ்வொன்றுக்கும் அதன் தொகைக்கேற்ப உரிமை சொத்து வழங்கப்படும். ஆயினும் திருவுளச்சீட்டு முறையிலே நாடு பங்கிடப்படும். அவர்கள் தங்கள் மூதாதையர் குலப்பெயர்கள் வாரியாக உரிமை சொத்தை பெறுவர். பெரியவற்றுக்கும் சிறியவற்றுக்கும் இடையே திருவுளச்சீட்டு முறைப்படி அதனதன் உரிமை சொத்து பங்கிடப்படும். தங்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்ட லேவியர் இவர்களே. கேர்சோன் வீட்டார். கெகாது வீட்டார். மெராரி வீட்டார். லேவி குடும்பங்களாவன லிப்னி குடும்பம், எபிரோன் குடும்பம், மக்லி குடும்பம், மூசி குடும்பம், கொராகு குடும்பம். கெகாது அம்ராமின் தந்தை. அம்ராம் மனைவி பெயர் யோக்கபத்து. இவள் லேவி மகள். லேவிக்கு எகிப்தில் பிறந்தவள். அம்ராமுக்கு இவள் ஆரோன், மோசே அவர்களின் சகோதரி மிரியாம் ஆகியோரை பெற்றெடுத்தாள். ஆரோனுக்கு பிறந்தவர்கள் நாதாபு, அபிகு, எலெயாசர், இத்தாமர் ஆகியோர். ஆனால் நாதாபும் அபிகுவும் ஆண்டவர் முன் வேற்று நெருப்பை கொண்டு வந்தபோது கொல்லப்பட்டனர். லேவியருள் 1 மாதமும் அதற்கு மேலும் வயதுடைய ஆண்களில் எண்ணப்பட்டோர் 23,000 பேர். இஸ்ரேல் மக்களிடையே அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை. ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு எந்த உரிமை சொத்தும் தரப்படவில்லை. மோசேயாலும் குரு எலெயாசராலும் எண்ணப்பட்டோர் இவர்களே. அவர்கள் இஸ்ரேல் மக்களை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபிய சமவெளியில் எண்ணினார்கள். ஆனால் சீனாய் பாலை நிலத்தில் எண்ணப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களில், அதாவது மோசேயாலும் குரு ஆரோனாலும் எண்ணப்பட்டோருள் எவரும் இவர்களிடையே இல்லை. ஏனெனில் அவர்கள் பாலை நிலத்தில் மடிந்து விடுவர் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். எபுனே புதல்வன் காலேபையும் நூனின் புதல்வன் யோசுவாவையும் தவிர அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. இவ்வாறு எண்ணிக்கை 26ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.